இல்ல எனக்கு கீழே ஒரு 25 பேர் 30 பேர் உள்ள ஒரு டீமை நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அதன் மூலியமா பிசினஸ் பண்ணா நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை ப்ராடக்ட் விற்கணும் யாரும் கனெக்ட் பண்ணுறீங்களா சார்? போட்டுருக்கோமா? மேல போட்டிருக்கீங்களா? உங்க பேர் மேடம் பிரியா மேடம். அதை கைத்து ஏன் போடல? இல்லை சார், நிறைய போட்டு பார்த்துட்டேன் சார். அதெல்லாம் இப்போ புதுசாக போடணும் சார். நிறைய போட்டு பார்த்தேன். ஒன்றுங்க சார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெனாலிராமன் கதை தான் தெரியல. தெனாலிராமன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூனை கதை தான். அப்போ தென்னாலி என்ன சொல்லுவாங்க, பூனைக்கு பால் கொடுன்னா அவர் என்ன பண்ணுவார், பால் எடுத்து அவர் சாப்பிட்டே போவார், பூனை வந்து இறச்சி போயிடும்ல உங்களுக்கு. அது மாதிரி தெனாலிராமன் பூனை மட்டும் ஏன் பால் குடிக்காதுன்னா அந்த பூனைக்கு வந்து சுட சுட பால் வச்சிருவாரு. ரைட்டுங்களா? அது வந்து அது பாலை பார்த்தா அந்த பூனைக்கு ஐயோ குதிக்குது, குடிக்க முடியாது, ஓடி போயிடும். நம்ம இன்னைக்கு நேரத்து இந்த பிஸ்னஸ் பண்ணல, இப்போ இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. எத்தனையோ பிஸ்னஸ் நம்ம பண்ணியிருப்போம், முயற்சி பண்ணியிருப்போம், அடிபட்டுருப்போம். பேசிக்காக அந்த பேசிக் தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னீங்க. எந்த தொழில் எடுத்தாலும் சரி, இதே திருச்சியில் அரிசி மூட்டை வியாபாரம் நீங்கள் பண்ணாலும் கூட சரி, உங்களுக்கு நாம் எந்த தொழில் செய்கிறோமோ அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னா 2 விஷயம் தான். மிகப்பெரிய ஒரு முதலீடு வேணும். அந்த முதலீடு இங்கே ஆட்டுமே இல்லை. ஒரு மினிமம் திருச்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட ஒரு 25 லட்சம் நமக்கு வேணும். 25 லேக் இருந்தாலும் ஜென்ரலாக சாதாரண டிக்கெட் அளவு ஓடுறது இல்லை. ரைட்டுங்களா? அது மாதிரி மாறிடுச்சு. அப்போ 25 லட்ச ரூபாய் இல்லை, உழைப்பை மட்டும் முதலீடு பண்ணி 100% 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்தில் கோடீஸ்வரர் ஆக முடியுமா அப்படின்னா இதை போய் நீ அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா இங்கேயே இருக்கக்கூடிய பர்சன் 2 வருஷம் யாசிர் சார் தானே? யாசிர் சார் 1 கோடியே 25 லட்ச ரூபாய் சம்பாதிச்சார். எங்க இருந்து? ஒன்லி வம்சம் ப்ராப்பர்ட்டில இருந்து மட்டும் 2 வருஷத்துல 1 கோடியே 25 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. கார்த்திக் ஒரு பர்சன் இருக்காரு, அவரு கிட்டத்தட்ட 78 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு ஒரு வருஷம் 9 மாசத்துல. நான் என்ன சொல்லுவேன்னா, அப்ப வெளியே அவங்க 2 பேத்துக்கு மட்டும் இல்ல, இந்த தொழில, இந்த பேட்டர்னை, இந்த ஃபார்முலாவை அவங்களுடைய மைண்ட் செட்டை ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால சக்சஸ். இப்போ உங்களுக்கு எல்லா வாரம் ஒரு மீட்டிங் கொடுத்து ஒரு விஷயம் செய்யக்கூடிய தொழிலுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வேற யாருமே கொடுப்பா? நம்ம கொடுக்கணும்னா யார் கொடுப்பா? அதே பாயிண்ட் தான் எதுக்கு எங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சென்னையில திருச்சியில வேறு பண்ணா 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். திருச்சியில 110 பேர் இடம் வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்து இடம்